ஹலோ காய்ஸ், இந்த ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. டோட்டலாக ஃப்ரீ தான். எந்த கண்ட்ரியில் வந்தாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ரெக்கமெண்ட்ஸுமே கிடையாது. அதாவது மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச யாருனாலும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக பேடிஎம் வாலெட்டுக்கே ஷேர் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே இந்த அப்ளிகேஷன் வந்து தொடர்ச்சி 2 நாள் வந்து 20 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் எப்படி விட்ரா பண்ண சொல்லிட்டு விட்ராவல் ப்ரூஃப் வீடியோவே இந்த வீடியோ எண்டில் இணைச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட இந்த அப்ளிகேஷன் எப்படி விட்ரா பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஒன்றும் வச்சு சொல்லி ஆகணும். அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்லிமிட்டட் ட்ரிக் இருக்குது. அதாவது அன்லிமிட்டட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ காசு வேணாலும் ஒரே நாள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ என்ற சொல்லியிருக்கேன். நான் சொல்லி கொடுத்துருக்க சேம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் அதிக அளவுக்கு காசு பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன்லேருந்து என்னோட பேடிஎம் வாலெட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்னோட ஃப்ரெண்டு பேடிஎம் வாலெட்டுக்கும் அமௌண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ப்ரூஃப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் ஃப்ரீஹிட். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் டேட்டா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எந்த மெயில் யூஸ் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த மெயிலை கிளிக் பண்ணிடுங்க. டேட்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் மெயிலுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சிம்பிள் டாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அது இல்லாமல் ஒரு அப்ளிகேஷனுக்கு ரேட்டிங் கொடுக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய சர்வே எடுக்கிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு சின்ன சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண உடனே நம்மளோட வாலெட்டில் ரியல் மணி ஆட் ஆயிரும். அந்த ரியல் மணி உங்களோட ஈஸியாக விட்ரா பண்ணிக்க முடியும் பேடிஎம் வாலெட்டில். சரி வாங்க, இப்போ இந்த ஃப்ரீஹிட் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ரீஹிட் அப்ளிகேஷனில் நம்ம மணி ஏர்ன் பண்ணணும்னா ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும், அப்படி இல்லையா ஏதாவது சர்வே எடுக்கணும், அதுவும் இல்லையா ஏதாவது அப்ளிகேஷனுக்கு ரேட்டிங் தர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ஃப்ரீஹிட் அப்ளிகேஷனில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் இன்ஸ்டால் பண்ண உடனே எப்படி என் வாலெட்டுக்கு காயின்ஸ் ஆடாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷனோட லோகோ வந்து உங்களோட ஸ்க்ரீன்லேயே ஆட் ஆயிரும். அந்த ஸ்க்ரீனில் ஆட் ஆகிற லோகோ படி எத்தனை அப்ளிகேஷன் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அது எதுக்காக அந்த லோடு அதில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணிக்க அப்ளிகேஷனோட கேட்டகரியில் இருக்கக்கூடிய மித்த அப்ளிகேஷன்லாம் அதில் காமிக்கும். அது மித்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கூடாது, நீங்கள் சூஸ் பண்ணிக்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக அந்த லோகோ லிமிட்டுக்காக காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். அதை கிளிக் பண்ணோன்னே ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே உங்களோட கூகுள் மெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அது ஜஸ்ட் கொடுத்தோன்னே இன்ஸ்டால் கொடுத்தோன்னே உங்களோட மொபைலுக்கு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே நோட்டிஃபிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆனே அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் கூட பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் டவுன்லோட் ஆனே அதுவே இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா பேக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரீஹிட் வாலெட்டில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆடாக இருக்கும். அதுக்கான ப்ரூஃபை வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஃப்ரீஹிட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரீஹிட் அப்ளிகேஷனை கீழே ரீடிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ரீடிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், உங்களோட அமௌண்ட் ஆடாக இருக்கும். ஏன்னா 11 ரூபா காமிக்குது. டேரெக்டாக ஒரே அப்ளிகேஷனில் 11 பார்க்காதீங்க. இதுக்கு மேலே ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணேன், அதனால தான் 11 ரூபா காமிக்குது. நீங்கள் புதுசாக லாகின் பண்ணும்போது உங்களோட ரீடிங் ஆப்ஷன், அதாவது உங்களோட வாலெட்டில் வந்து 0 ரூபா தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட வாலெட்டில் வந்து அமௌண்ட் ஆடே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் விட்ராவல் லிமிட் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பேடிஎம் வாலெட்டுக்கு விட்ரா பண்ணிக்க முடியும். இந்த வீடியோக்காக இன்னும் ஒரு சில அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஒரு 2-3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ரீடிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் என்னோட வாலெட்டை 12 ரூபா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் வாலெட்டில் 15 ரூபா இருக்குது. இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன், அதாவது ஃபஸ்ட் டைம் விட்ரா பண்ணும்போது இருந்த வீடியோ. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் விட்ரா பண்ணும்போது உங்களோட பேடிஎம் வாலெட்டை வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் வெரிஃபை பேடிஎம் நம்பரும் கொடுத்துட்டு உங்களோட பேடிஎம் நம்பர் கொடுக்கணும். பேடிஎம் நம்பர் கொடுத்தனே ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜில் ஓப்பன் ஆகும். இந்த ரெஃபர் கோட் அப்படிங்கிற காலத்தில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணுங்கள். அப்படி அந்த ரெஃபர் கோட் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அந்த ஸ்க்ரீனில் தெரியும், அந்த ரெஃபர் கோட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண உடனே ஜஸ்ட் கண்டினியூ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து வித்தின் 1 மினிட்ஸ்லேயே உங்களோட பேடிஎம் வாலெட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ண அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ அந்த 10 ரூபா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அந்த டைமை செக் பண்ணிக்கங்க. 8:52க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
இப்போ கரெக்டாக என்னோட பேடிஎம் வாலெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னோட பேடிஎம் வாலெட்டில் அமௌண்ட் சென்ட் ஆகி சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக அதே மாதிரி 8:52 என்னோட பேடிஎம் வாலெட்டில் அமௌண்ட் ஷேர் ஆயிருக்கு. ஸோ வித்தின் 1 மினிட்ஸ்லேயும் நம்ம சென்ட் பண்ண அமௌண்ட் நம்ம பேடிஎம் வாலெட்டுக்கு ஷேர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டில் 15 ரூபா இருந்துச்சு. இப்போ 10 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என் வேலெட்டில் இப்போதைக்கு 5 ரூபா இருக்குது. இதில் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஹிஸ்ட்ரி பார்க்குங்க. அதே 8:52 தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜென்யூனான அப்ளிகேஷன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த அப்ளிகேஷனில் ஒரு அன்லிமிட்டட் ட்ரிக் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அன்லிமிட்டட் ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீஹிட் அப்ளிகேஷனில் உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் சைன் அவுட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் அவுட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்துக்கூடிய இந்த பேஜில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஆல்ரெடி கொடுத்த மெயில் இல்லாமல் வேற ஒரு மெயிலை கொடுங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க மெயில் ஐடி, அந்த மெயில் இல்லாமல் வேற ஒரு மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணால் உங்களுக்கு பேஜ் எப்பயும் வழக்கமாக ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே, அதாவது போன மெயிலில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சிருக்க அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் எத்தனை மெயிலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அத்தனை மெயில் கிரியேட் பண்ண அதே அப்ளிகேஷனை வச்சு உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். இதாக ஒரு அன்லிமிட்டட் ட்ரிக்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃபை பார்க்கலாம். எந்த விதமான அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணாமல் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வச்சேவும் நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு வழக்கமாக டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ என்னன்னா நீங்கள் எந்த டாஸ்க்கு சூஸ் பண்ணணும்னா போன மெயிலை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே, அதாவது போன பழைய மெயில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அதே காலத்தை சூஸ் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசருக்குள்ளே போனேவோ நீங்கள் அதில் எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் டேட்டா பேக் வந்துக்கங்க. பேக் வந்தோடனே உங்களோட வேலெட்டில் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆயிரும். எதுக்கு அப்படி ஆட் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மொபைல் நம்ம அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம எந்த அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அன்லிமிட்டடாக. இதே மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மணி சைன் அவுட் கொடுத்து புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் இந்த ஃப்ரீஹிட்லேருந்து அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதாவது நான் போன மெயில் இன்ஸ்டால் பண்ண அதே அப்ளிகேஷனை நான் மறுபடியும் இந்த மெயிலில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். அதாவது இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்தாலே போதும், உங்களுக்கான அமௌண்ட் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிரும். அதுக்கான ப்ரூஃப் வேணால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ரீடிங் போனேவும் அதை ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணால் இப்போ பாருங்கள் 3 ரூபா வந்துச்சு, இப்போ 4 ரூபா வந்துருச்சு. இதாவே நீங்கள் அந்த ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க என்னோட வேலெட்டில் 5 ரூபா வந்துருச்சு. முந்தி 4 ரூபா வந்துச்சு, இப்போ 5 ரூபா வந்துருச்சு. நீங்களும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வச்சேவும் நிறைய மெயில் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதை நான் சொல்ல அந்த அன்லிமிட்டட் ட்ரிக்கு. இந்த அன்லிமிட்டட் ட்ரிக் எதாவது ஒரு காரணமாக தெரியாது. ஒவ்வொரு சில நேரத்தில் அவங்க எரர் அப்படிங்கிற ஒரு பாப் நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும் ஜஸ்ட் சைன் கொடுத்து திரும்பி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. அப்படி ஓப்பன் பண்ணியா திரும்பி நீங்கள் அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டில் 9 ரூபா ஆட் ஆயிடுச்சு. அதாவது முந்தி எவ்வளோ ரூபா இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். இப்போ 9 ரூபா ஆட் ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி எக்கச்சக்கமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக பேடிஎம் வாலெட்டுக்கே ஷேர் பண்ணிக்க முடியும். இது அந்த ஃப்ரீஹிட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இப்படி ஒரு ட்ரிக் இருக்கிறத எல்லாரும் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஏர்ன் பண்ண பணத்தை ஜஸ்ட் ரீடிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனேவும் உங்கள் வேலெட்டு ஷோ ஆகும். அதில் உங்கள் பேடிஎம் வேலெட்டை வெரிஃபை பண்ண உடனேவும் உங்களோட பேடிஎம் நம்பர் அதில் ஆட்டோமேட்டிக் ஆடாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் உங்கள் பேடிஎம் வேலெட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுபடி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த முறை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அடுத்த ஆப்ஷனை ஓப்பனே ஆகும். ஸோ அதுக்கு இதில் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரீஹிட் அப்ளிகேஷன். இந்த ஃப்ரீஹிட் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அன்லிமிட்டட் ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் அதிக அளவு மணி ஏர்ன் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்.